நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. ஒரு சில நிமிடங்களில் கலேபரமாக மாறிய பள்ளி வளாகம். ரத்தம் கொதிக்க ஆவேசமாக பள்ளிக்கு வந்து கணினி ஆசிரியரை நைய புடைத்த பெற்றோர். கையெடுத்து கும்பிட்டபடியே கூனி குறுகி நின்று கொண்டிருந்த ஆசிரியர். பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியருக்கு பெற்றோர் சேர்ந்து பாடம் எடுத்தது ஏன்? அப்படி என்ன செய்தார் அந்த ஆசிரியர்? பின்னணி என்ன? பெண் பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜ்னு போய் படிச்சாதான் அவங்களுக்கும் 4 விஷயம் தெரியும். நாளைக்கு காசுக்காக யார்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டாம். சுயமா சம்பாதிச்சு சுயமரியாதையா வாழ்றதுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கல்வி முக்கியம்னு நினைச்சு ஒவ்வொரு பெற்றோரும் எப்பாடுபட்டாச்சும் பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புறாங்க. வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு கூட பெண் பிள்ளைகளை தனியா அனுப்பாத பெற்றோர் பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்களை நம்பி மட்டும்தான் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் பிள்ளைகளை தனியா அனுப்புறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஸ்கூல்லையே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா வேற எங்க தான் பெண் பிள்ளைகளுக்கு சேஃபான இடம்னு கேள்வி எழுப்புறாங்க பெற்றோர்கள். ஆந்திராவுல கடப்பா பக்கத்துல உள்ள பத்வேலு நகர்ல ஏவிஆருங்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல் செயல்பட்டு இருக்கு. இந்த ஸ்கூல்ல பென்சலையா அப்படிங்கிறவரு கணினி ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரு அந்த ஸ்கூல்ல படிக்கிற மாணவிகள், அதுவும் குறிப்பா 6ஆம் வகுப்பு கிளாஸ் ரூமுக்கு போகும்போதெல்லாம் அங்க உள்ள மாணவிகளோட கையை தொடுறது, கண்ணத்தை தொடுறதுன்னு அத்துமீறி நடந்ததா சொல்லப்படுது. 11 வயசு சிறுமிகள்ன்றதுனால ஆசிரியர் எந்த எண்ணத்துல தொடுறாருங்கிறத அவங்களால சரியா புரிஞ்சுக்க முடியாம இருந்திருக்கு. ஆனா நாளாக அந்த ஆசிரியருடைய பேச்சும் ஒரு தினுசா மாறியிருக்கு. ஒரு நாள் வழக்கம் போல 6ஆம் வகுப்புக்குள்ள போன ஆசிரியர் பென்சிலையா கிளாஸ்ல உட்கார்ந்திருந்த ஒரு சில மாணவிகள் கிட்ட போய் உங்களுக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க, கையை தூக்குங்கன்னு கேட்டிருக்காரு. கம்ப்யூட்டரை பத்தி சொல்லி கொடுக்காம கண்டதை பேசுறாரேன்னு மாணவிகள் எல்லோரும் முகம் சுழிச்சிருக்காங்க. ஆனா ஆசிரியரோட தகாத பேச்சு அப்பவும் அடங்கவே இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருக்காவது விருப்பமா? வீட்டில் ஒத்துக்கலனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கவும் நான் ரெடிதான்னு எல்லை மீறி இருக்காரு கணினி ஆசிரியர் பென்சிலையா. வீட்டுக்கு போன மாணவிகள் தங்களுடைய பெற்றோர்கிட்ட இன்னைக்கு கம்ப்யூட்டர் சார் எங்க கிளாஸுக்கு வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கிறாருன்னு மாணவிகள் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ஆத்திரத்தோட உச்சிக்கே போன பெற்றோர் நேரா ஸ்கூலுக்கு போய் அங்க இருந்த கணினி ஆசிரியர் பென்சிலையாவை அடி வெளுத்து எடுத்திருக்காங்க. பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்காம கண்டதையும் பேசுறியான்னு கோபத்துல கொந்தளிச்ச பெற்றோர் ஆசிரியரோட கண்ணம் சிவக்கிற அளவுக்கு பலார்னு அறவிட்டதும் அங்க இருந்த மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் தெரிச்சு ஓடி இருக்காங்க. புனிதமான ஆசிரியர் பணியில இருந்துட்டு இப்படி கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்கேன்னு கேட்டு பெற்றோர்கள் ஆசிரியரை ரவுண்டு கட்டி நின்று எகிரி அடிச்சு விரட்டி இருக்காங்க. பெற்றோர்கள் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம கூனி குறுகி நின்றுட்டு இருந்திருக்காரு ஆசிரியர் பென்சிலையா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்து கம்ப்யூட்டர் ஆசிரியரை அடி வெளுத்துக்கிட்டு இருந்தப்போ வேகமா ஓடி வந்த ஒருத்தர் அவரை யாரும் அடிக்காதீங்கன்னு சொல்லி எல்லோரையும் சமாதானப்படுத்தினாரு.
இவர் யாரா இருக்கும்? ஒருவேளை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆளா இருக்குமோ, இல்ல ஆசிரியருக்கு வேண்டியவரா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லி எல்லோரையும் சமாதானப்படுத்துறதுக்கு அப்புறம் இந்த கேடுகெட்ட ஆசிரியரை நான் மட்டும்தான் அடிப்பேன், வேற யாரும் குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லி ஆசிரியர் பென்சிலையாவை ஒரு மாணவியோட அப்பா மட்டும் கண்ட மேனிக்கு அடிச்சு உதைச்சது மேலும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. வாங்கின அடியில வலி தாங்க முடியாம சட்டை எல்லாம் கிழிஞ்சு கூனி குறுகி நின்னுட்டு இருந்த ஆசிரியரை பெற்றோர் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இது சம்பந்தமா ஆசிரியர் பென்சிலையா கிட்ட போலீஸ் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கால்வாயில் கிடந்த மனித தலையை கவ்வி இழுத்து வந்த தெருநாய், துண்டாக கிடந்த தலையை பார்த்து அரண்டு போய் நின்ற மக்கள், வெவ்வேறு இடங்களில் கிடந்த உடல் பாகங்கள், கையில் இருந்த டாட்டூவை வைத்து கொல்லப்பட்டவரின் அடையாளத்தை கண்டுபிடித்த போலீஸ், போலீஸை ஏமாற்றுவதற்காக பெண் வேடத்தில் சுற்றிய உயிர் நண்பன், கொலையாளி சிக்கியது எப்படி, நடுநடுங்க வைக்கும் சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? ரோட்டோரமா உள்ள ஒரு கால்வாயில இருந்த நாய் ஒண்ணு ஏதோ ஒரு பொருளை கவ்வி ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்கு. இந்த நாய்களோட ஒரே தொல்லையா போச்சு. சாக்கடையில உள்ளத ரோட்ல இழுத்துட்டு வந்து போட்டுட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே நடந்து போயிருக்காங்க அந்த ஏரியா மக்கள். சாதாரணமா நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் நாய் கவ்விக்கிட்டு வந்த பொருளை உத்து பார்த்திருக்காரு. அப்பதான் தெரிஞ்சிருக்கு அது ஏதோ ஒரு பொருள் இல்ல, யாரோ ஒருத்தருடைய தலைன்னு. தலை துண்டா கிடந்ததை பார்த்து அங்க இருந்தவங்க அரண்டு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தனியா கிடந்த மனித தலையை கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா தலையை துண்டிச்சு கொடூரமா கொல்லப்பட்டது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இந்த கேஸ்ல எந்த துப்புமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு போலீஸ் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ தலை ஒண்ணு தனியா கிடந்த குஜராத் பாரூச் நகர்ல வயிற்று பகுதி ஒரு இடத்துல, வலது கை ஒரு இடத்துல, இடது கை ஒரு இடத்துலன்னு மொத்தம் 8 இடங்கள்ல உடல் பாகங்கள் கிடந்திருக்கு. அங்கங்க தனித்தனியா கிடந்த உடல் பாகங்களை கைப்பற்றின போலீஸ் எல்லாத்தையும் பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க. அப்பதான் போலீஸுக்கு கிடைச்ச எல்லா உடல் பாகங்களும் ஒரே நபருடையதுதாங்கிறது உறுதியாகி இருக்கு. ஒரு கையில இருந்த டாட்டூவை வச்சு கொல்லப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசம் பிஜ்னோரை சேர்ந்த சச்சின் சவுகானுங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சதுல அவருடைய பெற்றோரும் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதும் தெரிய வந்திருக்குது. சச்சினை எப்படி கொடூரமா கொன்னது மட்டுமில்லாம உடலை துண்டு துண்டா வெட்டி பல்வேறு இடங்கள்ல வீசினது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். சச்சினோட செல்போன் சிக்னலை வச்சு பார்த்தப்போ கடைசியா டெல்லி உத்தரப்பிரதேசம்னு ஏகப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு வந்தது தெரிஞ்சிருக்கு. ஆனா அதை தவிர வேற எந்த க்ளூவும் கிடைக்கல. டெல்லி உத்தரப்பிரதேசம்னு போனவரு எப்படி குஜராத் பாரூச் நகர்ல எப்படி இறந்து கிடக்காருன்னு போலீஸுக்கு குழப்பமா இருந்திருக்கு. அந்த நேரத்துல தான் டெல்லி உத்தரப்பிரதேசத்துக்கு முன்னாடி பாரூச்ல உள்ள அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சைலேந்திர சவுகான் வீட்டுக்கு போயிருக்கிறத செல்போன் சிக்னல் மூலமா போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து சைலேந்திர சவுகானை பிடிச்சு போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் கொடூர சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற பகீர் பின்னணியே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள பிஜ்னோரை சேர்ந்த சச்சின் சவுகானும் சைலேந்திர சவுகானும் ஒரே காலேஜ்ல படிச்சிருக்காங்க. அப்ப இருந்தே 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேருக்குமே குஜராத் பாரூச் நகர்ல ஒன்னா வேலையும் கிடைச்சிருக்கு. ஒரே ஊர்ல 2 பேரும் வேலை பார்த்ததால காலேஜுக்கு அப்புறமும் அவங்களுடைய நட்பு தொடர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் பாரூச் நகர்ல சச்சின் தன்னோட மனைவி குழந்தைகள் கூடயும், அதே நகர்ல வேற ஒரு ஏரியாவுல சைலேந்திர சவுகான் தன்னோட மனைவி கூடயும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் வீக்கெண்ட்ல 2 பேரும் மீட் பண்றத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதால சச்சினோட ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு சைலேந்திர சவுகானுக்கும் அவருடைய ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு சச்சினுக்கும் தெரிஞ்சிருக்கு.
ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு பாஸ்வேர்டு மட்டுமல்ல, 2 பேரோட மொபைல் பாஸ்வேர்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. அதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். வழக்கம் போல ஒரு நாள் சைலேந்திர சவுகானோட மொபைலை எடுத்து சச்சின் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுல சைலேந்திர சவுகானும் அவருடைய மனைவியும் தனிமையில இருந்த போட்டோக்களும் வீடியோக்களும் இருந்ததா சொல்லப்படுது. அதை பார்த்த சச்சின் போட்டோவையும் வீடியோவையும் தன்னோட மொபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அடுத்து எதுவுமே நடக்காத மாதிரி இருந்த சச்சின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சைலேந்திர சவுகானுக்கு ஃபோன் பண்ணி, உன் மனைவியோட அந்தரங்க போட்டோ வீடியோவெல்லாம் என்கிட்ட இருக்கு, அதை நெட்ல ரிலீஸ் பண்ணாம இருக்கணும்னா நான் கேட்கிற பணத்தை கொடுத்தாகணும்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. பல ஆண்டு காலமா கூடவே இருந்த நண்பன் இப்படி துரோகம் பண்ணிட்டானேன்னு நினைச்சு சைலேந்திர சவுகான் மனம் நொந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல, அந்த போட்டோ வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருன்னு சச்சின் கிட்ட கெஞ்சி இருக்காரு சைலேந்திர சவுகான். ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத சச்சின் திரும்ப திரும்ப பணம் கேட்டு மிரட்டி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துல ஆத்திரத்தோட உச்சிக்கு போன சைலேந்திர சவுகான் தன்னோட மனைவி போட்டோவை வச்சு மிரட்டி டார்ச்சர் பண்ற சச்சினோட கதைய முடிச்சிடணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஹோலி பண்டிகைக்காக சைலேந்திரனோட மனைவி பிள்ளைகள் எல்லாம் சொந்த ஊருக்கு உத்தரப்பிரதேசம் பிஜ்னோருக்கு போயிருக்காங்க. அப்போ சச்சினுக்கு ஃபோன் பண்ண சைலேந்திரன், வீட்டுல யாரும் இல்ல, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாம சேர்ந்து மது குடிச்சு எத்தனை நாளாச்சுன்னு பாசமா பேசியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் நண்பன் கூப்பிடுறானேன்னு நினைச்சு சச்சினும் கிளம்பி போயிருக்காரு. அங்க 2 பேரும் சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. சச்சின் மது போதையில மயக்க நிலைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்த கத்தியை எடுத்து அவரோட கழுத்தை அறுத்து துடிதுடிக்க கொன்னிருக்காரு. அதுக்கப்புறம் சடலத்தை வீட்டிலேயே போட்டுட்டு கடைக்கு போய் 10 பிளாஸ்டிக் பை லேடிஸ் போடுற கவுன் ட்ரெஸ் வாங்கியிருக்காரு. திரும்ப வீட்டுக்கு வந்து சச்சினோட சடலத்தை வலது கை தனியா, இடது கை தனியா, வலது கால் தனியா, இடது கால் தனியா, தலை தனியா, வயிற்று பகுதி தனியான்னு மொத்தம் 9 பீஸா வெட்டி அதை தனித்தனியே பையில போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இதே ட்ரெஸ்ல போனா சிக்கிருவோம்னு நினைச்சு கவுன் போட்டுக்கிட்டு ஒரு பெண் மாதிரி வெளியில போய் அந்த 9 பேக்கையும் ஒவ்வொரு இடத்துல வீசியிருக்காரு. ஒருவேளை ஏதாச்சும் சிசிடிவி கேமராவில் சிக்கினாலும் யாரோ ஒரு பொண்ணுங்கிற கோணத்துல தான் போலீஸ் விசாரிப்பாங்களே தவிர தன் மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு கணக்கு போட்டிருக்காரு சைலேந்திரன். அதுக்கப்புறம் சச்சினோட செல்போன்ல இருந்து மனைவிக்கும் அம்மாவுக்கும் வேலை விஷயமா நான் டெல்லி போறேன்னு மெசேஜ் போட்டிருக்காரு. அதே மாதிரி சச்சின் உத்தரப்பிரதேசத்திலேயோ டெல்லியிலேயோ தான் இருக்கான்றத நம்ப வைக்க அவரோட செல்போனை எடுத்துக்கிட்டு டெல்லி உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்காரு சைலேந்திரன். அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஒரு கால்வாயில சச்சினோட மொபைலை வீசிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு வந்து வழக்கம் போல தன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. விசாரணைக்கு அப்புறம் சைலேந்திர சவுகானை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்ச போலீஸ் சச்சினோட 2 கால்களையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த தந்தை, நடு ரோட்டில் தந்தையை வழிமறித்து கத்தியால் குத்தி கொன்ற மகன். துடிதுடித்து அடங்கிய தந்தையின் உடல் பக்கத்தில் வெறியோடு அமர்ந்திருந்த கொடூரம். கழுத்து, கை, கால்கள் சரமாரியாக வெட்டப்பட்டு ஆறு போல் ஓடிய ரத்தத்தை பார்த்து குலை நடுங்கிய மக்கள். மகனின் கொலைவரிக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? வழக்கம் போல பரபரப்பா இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வந்திருக்கு. சார், 56 வயசு மதிக்கத்தக்க முதியவரை இளைஞர் ஒருத்தர் கத்தியால கண்மூடித்தனமா குத்திட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தகவல் கிடைச்சதும் அடுத்த நொடியே சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க போலீஸ். அங்க உடம்பு ஃபுல்லா கத்தியால சர்ற மாதிரியா குத்தி கிழிக்கப்பட்டு கொடூரமா இறந்து கிடந்திருக்காரு முதியவர்.
அவரை குத்தி கொலை பண்ண இளைஞர் சடலத்துக்கு பக்கத்திலேயே கையில கத்திய வச்சுக்கிட்டு ஆக்ரோஷமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. முதியவர் உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க போலீஸ். அதே நேரம் சடலத்துக்கு பக்கத்திலேயே கையில கத்தியோட உட்கார்ந்துட்டு இருந்தவனை பிடிச்சு விசாரிச்சப்பதான் அந்த இளைஞர் வேற யாரும் இல்ல, முதியவருடைய மகன் அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்குது. பெத்த அப்பாவையே இப்படி கொடூரமா குத்தி கொலை பண்ணியிருக்க அப்படி என்ன பிரச்சனை நடந்ததுன்னு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருந்திருக்காரு அந்த இளைஞர். அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போய் விசாரிச்சப்பவும் மௌனமாவே இருந்த இளைஞர் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம்தான் தன்னோட அப்பாவை கொலை பண்ணதுக்கான காரணத்தையே சொல்லி இருக்காரு. ஃபாத்திமா நகரை சேர்ந்த 56 வயசான முதியவர் ராஜுவுக்கு 2 மகன்கள், ஒரு மகள் இருக்காங்க. அவருடைய 2வது பையன்தான் இளைஞர் ஜேம்ஸ். குடி பழக்கத்துக்கு அடிமையான ஜேம்ஸ் அடிக்கடி குடிச்சிட்டு பெற்றோர்கிட்ட சண்டை போட்டு தகராறுல ஈடுபட்டிருக்காரு. கல்யாணமாகியும் இப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கானேன்னு கவலைப்பட்ட ஜேம்ஸோட அம்மா தனி குடித்தனம் வச்சாதான் குடிய நிறுத்துவான்னு அண்ணா நகர்ல ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து குடியிருக்க வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் குடிப்பழக்கம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்கு. சேர்க்க சரியில்லாததால தான் தினமும் குடிச்சிட்டு இருக்கான்னு குடும்பத்தோட மகிழ்ச்சிபுரத்துக்கு இடம் மாறி இருக்காங்க. அப்பா அம்மா மனைவின்னு குடும்பத்தை பார்த்துட்டு குடிய கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ். கணவன் குடிய நிறுத்திட்டாருன்னு சந்தோஷப்பட்ட ஜேம்ஸோட மனைவிக்கு ஒரு கண்டம் முடிஞ்சா அடுத்த கண்டம் ஆரம்பிக்கிற மாதிரி அடுத்து மாமனார் ராஜுவால தாங்கிக்க முடியாத அளவுக்கு மென்டல் டார்ச்சர் ஆரம்பமாகி இருக்கு. பெத்த மகள் போல பார்க்க வேண்டிய மருமகள் கிட்ட தகாத முறையில நடந்திருக்காரு ராஜு. மருமகள் தனி அறையில இருக்கும்போது ரூமுக்குள்ள போய் அவங்க கையை பிடிச்சு இழுக்கிறது, வலுக்கட்டாயமா முத்தம் கொடுக்கறதுன்னு பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காரு. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இந்த நேரத்துல மாமனார் மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறத பத்தி வெளியே சொன்னா குடும்பம் 2ஆ பிரிஞ்சிடும்னு பயந்த ஜேம்ஸோட மனைவி யார்கிட்டயுமே சொல்லல. சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில ஜேம்ஸோட மனைவி குளிச்சுட்டு பெட்ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஜேம்ஸும் அவங்க அம்மாவும் வெளியே போயிருந்திருக்காங்க. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ராஜு மருமகளோட பெட்ரூமுக்குள்ள போய் வழக்கம் போல பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு மாமியாரும் கணவரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ராஜு வெளியில போயிருந்திருக்காரு. அப்போ வீட்டு வாசல்ல சோகத்தோட உட்கார்ந்துட்டு இருந்த மனைவியை பார்த்த ஜேம்ஸ், என்னாச்சு, ஏன் சோகமா இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, லைட்டா தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மனைவி எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறான்னு சந்தேகப்பட்ட ஜேம்ஸ் அவங்கள தனியா அழைச்சிட்டு போய், உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, என்னன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு கொஞ்சம் ஆறுதலா கேட்டிருக்காரு. கணவன் ஆறுதலா பேசி கேட்டதும் மனைவி கதறி அழுதுருக்காங்க. நீங்க வீட்ல இல்லாத நேரத்துல உங்க அப்பா எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறாரு, இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இவ்வளோ நாள் சொல்லாம இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க. மனைவி சொன்னதை கேட்டதும் ஆத்திரத்தோட உச்சிக்கு போன ஜேம்ஸ் கையில கத்தியை எடுத்துக்கிட்டு வெறித்தனமா வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காரு. அப்போ வீட்டு தெருவுல பைக்ல வந்துட்டு இருந்த ராஜுவை பார்த்து டென்ஷன் ஆன ஜேம்ஸ் அவரை வழிமறைச்சு கத்தியால சரமாரியா குத்தி கொலை பண்ணியிருக்காரு. அதுல ராஜு துடிதுடிச்சு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. குடி போதையில இருந்து ஒரு வழியா திருந்தி வந்த மகன் தந்தையோட கேடுகட்ட புத்தியால கொலையாளியா மாறி ஜெயில்ல கம்பி என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. மர்மமும் பயங்கரமும் நிறைந்த நிகழ்வுகளை அடுத்தடுத்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. நிகழ்தகவு. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடித்த கதையாக மஃப்டியில் நின்று கொண்டிருந்த காவல் உதவி ஆய்வாளரிடமே சென்று உல்லாசம் அனுபவிக்க தங்களிடம் இளம்பெண் இருப்பதாக பேரம் பேசிய 2 லேடிஸ் வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு
சைலண்டாக லேடிஸுடன் ஒரு வீட்டுக்கு சென்ற காவலர். படுக்கை அறையில் அரைக்குறை ஆடையுடன் இருந்த இளம் பெண்ணோடு சேர்ந்து 4 பேரை கொத்தாக கைது செய்த போலீசார். விபச்சார கும்பலை காவல் உதவி ஆய்வாளர் ஸ்மார்ட்டாக மடக்கியது எப்படி? பின்னணி என்ன? நாகர்கோவில் நீதிமன்ற சாலையில ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்போ பக்கத்துல போன 2 லேடிஸும் ஒரு இளைஞரும் அந்த நபர்கிட்ட, சார், என்கிட்ட 21 வயசுல ஒரு இளம் பெண் இருக்காங்க, ஜஸ்ட் 1500 ரூபாய் மட்டும்தான், உங்களுக்கு ஓகேனா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும் வெளியே காட்டிக்காத அந்த நபர், 1500 ரூபாய்னா எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை, அந்த இளம்பெண் எங்க இருக்காங்க, வாங்க போகலாம்னு சொல்லியிருக்காரு. வழக்கமா யாரை கூப்பிட்டாலும் பேரம் பேசுவாங்க, இல்ல 1008 கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த நபர் சொன்ன உடனே டபுள் ஓகே சொல்றாரே, யாரா இருக்கும்னு அந்த 2 பெண்களும் இளைஞரும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. 1500 ரூபாய் கிடைச்சா போதும்னு நினைச்ச அந்த கூட்டம் அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே கொத்தா சிக்கினதுதான் சீனோட ட்விஸ்டே. இளம் பெண் இருக்கிற ஒரு வீட்டுக்கு அந்த நபரை 2 பெண்களும் இளைஞரும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள போனதும் ஒரு இளம் பெண் அரைக்குறை ஆடையில இருந்திருக்காங்க. அந்த இளம் பெண் கிட்ட போனதும் மற்ற 2 பெண்களும் இளைஞரும், சார் கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ, அவர் கேட்கிற பணத்தை தரன்னு சொல்லிட்டாருன்னு அறிவுரை சொல்லியிருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த இளைஞருக்கு ஒரு நண்பர்கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கு. பேரம் பேசி, நீ யாரை அழைச்சிட்டு வந்திருக்க தெரியுமா, முட்டாள், யார்கிட்ட என்ன கேட்கணும், கஸ்டமர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும்னு தெரியல, வசமா சிக்கிக்கிட்டீங்க, உங்களுக்கு களி கன்ஃபார்ம்னு எதிர் முனையில இருந்து பேசின நபர் திட்டினதும் அந்த இளைஞரோட முகமே பேயரஞ்ச மாறி இருக்குது. அப்போ 2 பொண்ணுகளையும் மாறி பார்த்து மேலும் பதறி இருக்காரு அந்த இளைஞர். என்னாச்சு, ஏன் பதட்டமா இருக்குன்னு அந்த பொண்ணுங்க இளைஞர்கிட்ட கேட்டிருக்காங்க. பதில் சொல்ல முடியாம திணறுன அந்த இளைஞர் பேரம் பேசி அழைச்சிட்டு வந்த நபர்கிட்ட சார்னு சொல்லிக்கிட்டே ஓட பார்த்திருக்காரு. அப்போ நேக்கா கதவை லாக் பண்ணின அந்த நபர், இனி நீங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. போன் கால் வந்த உடனே அந்த இளைஞர் பதறினதுக்கு காரணம், அசால்ட்டா 1500 ரூபாய்னு பேரம் பேசி அழைச்சிட்டு வந்தது சாதாரண நபர் இல்ல, வடசேரி காவல் நிலையத்துல உதவி ஆய்வாளரா வேலை பார்த்துட்டு இருக்கிற லட்சுமணனை தான். போலீஸ் யூனிஃபார்ம் அணியாம மஃப்டியில இருந்த லட்சுமணன் கிட்டதான் 2 பெண்களும் இளைஞரும் போய் நைஸா பேரம் பேசியிருக்காங்க. உடனே கோபப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனா அவங்களுக்கு பின்னால இருக்கிற டீமை பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் லட்சுமணனும் அவங்க அழைச்சிட்டு போன வீட்டுக்கு சைலண்டா போயிருக்காரு. இதுக்கு இடையில தன்னை அழைச்சிட்டு போன லொகேஷனை வாட்ஸ்அப்ல போலீசாருக்கு அனுப்பின லட்சுமணன், இந்த லொகேஷனுக்கு காவலர்களை அனுப்புங்க, ஒரு விபச்சார கும்பலை கையும் களவுமா பிடிக்கணும், எனக்கு போன் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படி பண்ணினா அந்த கும்பல் தப்பிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அலர்ட்டும் கொடுத்திருக்காரு. அதனால காவலர்களும் கச்சிதமா லொகேஷனுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அரைகுறை ஆடையில இருந்த நெல்லை பணக்குடிய சேர்ந்த இளம்பெண் விபச்சார தரகரா செயல்பட்ட நாகர்கோவிலை சேர்ந்த சந்திரா என்ற விஜயகுமாரி தனியார் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டே பார்ட் டைம் விபச்சார தரகரா இருந்த கொடைக்கானலை சேர்ந்த ராகவி என்ற அனு மற்றும் ஒரு இளைஞர்னு 4 பேரையும் கூண்டோட கைது பண்ணிட்டாங்க காவல்துறையினர். உதவி ஆய்வாளர் லட்சுமணனோட ஸ்மார்ட் மூவ் தான் 4 பேரும் ஈஸியா சிக்க காரணமாவே இருந்திருக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அரைகுறை ஆடையில இருந்த இளம் பெண் கிட்ட வர்ற அமௌண்ட்ல பாதி தான் உனக்கு, மறு பாதிய நாங்க பிரிச்சு வச்சுக்கிறோம்னு பணத்தாசை காட்டிதான் இந்த கேடுகட்ட வேலையில 2 பெண்களும் ஈடுபடுத்தி இருக்காங்க. வீட்டுல வறுமை இருந்ததால மறுத்து பேச முடியாத இளம் பெண்ணும் இந்த கும்பலோட வார்த்தையில மனசு மாறி விபச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க. இளம் பெண்ணை மீட்டு காப்பகத்துல விட்ட போலீசார் மற்ற 3 பேருக்கும் சிறையில
தனி கவனிப்புக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் தான் மஃப்டியில வந்திருக்காருன்னு இளைஞருக்கு போன் பண்ணி தகவல் சொன்ன நண்பர் யாரு, அவருக்கு எப்படி வந்திருக்கிறது போலீஸ் தான்னு தெரிய வந்துச்சு, அந்த நண்பருக்கும் இந்த விபச்சார கும்பலுக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீசார். விசாரணையில இறங்கியிருக்கிற போலீசார் அந்த நண்பரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீண்ட நேரமாகியும் வீட்டு கதவை திறக்காத பெண், தலை 2 துண்டாகி உயிரிழந்து கிடந்த பெண்ணை பார்த்து அதிர்ச்சியான அபார்ட்மெண்ட் வாசிகள். மனைவியை கொன்றுவிட்டு டிவி பார்த்து கொண்டே ஹாயாக அமர்ந்து மது அருந்திய கணவன். வழக்கம் போல போன் பண்ணிய தோழியிடம் தனது மனைவியை கொன்றுவிட்டேன், இனி போன் பண்ணாத என நக்கலாக பதில். கட்டிய மனைவியை சுத்தியலால் அடித்துக் கொன்றது ஏன்? கணவன் காட்டு மிராண்டித்தனமாக மாறியதன் பின்னணி என்ன? விடிஞ்சதும் வளர்ப்பு நாயை வாக்கிங் கூப்பிட்டுட்டு போவாங்க அஸ்மா கான். ஆனா 4ஆம் தேதி அன்னைக்கு அஸ்மா கான் வீட்டுல இருந்து யாருமே வெளியே வரல. நைட்டு மூடின கதவு மறுநாள் மதியம் 2 மணி வரைக்கும் சாத்திதான் இருந்திருக்கு. காலையில நாயையும் வாக்கிங் கூட்டு வரல, வீட்டு கதவும் இன்னும் திறக்கல. என்னாச்சுன்னு தெரியலையேன்னு அபார்ட்மெண்ட்ல இருந்த ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அஸ்மாவுக்கு போன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த போனை எடுத்த அஸ்மாவோட கணவர் நூருல்லா ஹைதர், என் மனைவியை நான் அடிச்சு கொன்னுட்டேன், இனிமே இந்த நம்பருக்கு போன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சடார்னு போனை கட் பண்ணியிருக்காரு. அவரு என்ன சொல்றாரு அப்படிங்கிறது புரியாம முழிச்சிட்டு இருந்த அந்த பெண் தன்னோட கணவர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து கணவன் மனைவி 2 பேரும் அஸ்மா வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சிருக்காங்க. ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சும் கதவு திறக்கல. அதனால சந்தேகத்தோட அஸ்மாவோட பெட்ரூம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காங்க தம்பதி. அங்க தலை 2 துண்டாகி ரத்தம் சொட்ட சொட்ட கட்டில் மேல சடலமா கிடந்திருக்காங்க அஸ்மா. அதை பார்த்து ஷாக்கான தம்பதி பதற்றத்தோடவே போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. காவலர்கள் வர்றதுக்குள்ள கதவை உடைச்சு உள்ள போன அபார்ட்மெண்ட் வாசிகள் டிவி பார்த்துக்கிட்டே மது குடிச்சிட்டு இருந்த நூருல்லா ஹைதரை பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. கூடவே கோபமும் கொந்தளிச்சிருக்குது. கட்டுன மனைவியை கொன்னுட்டு இப்படி கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியேன்னு கேட்டு அஸ்மாவோட ஃப்ரெண்ட் நூருல்லா ஹைதரை சத்தம் போட்டிருக்காங்க. எதுக்காக அஸ்மாவை கொலை பண்ணீங்கன்னு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டிருக்காங்க. ஆனா எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம மௌனமா இருந்திருக்காரு நூருல்லா ஹைதர். இதுக்கு இடையில அஸ்மா வீட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க கணவர் நூருல்லா ஹைதர் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுலதான் மனைவியை எதுக்காக கொலை செய்தாருங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை சேர்ந்த நூருல்லா ஹைதர், அஸ்மா கான் 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த தம்பதிக்கு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மகள் இருக்காங்க. மனைவி குழந்தைன்னு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு வந்த நூருல்லா கொஞ்ச நாட்களா மன உளைச்சல்ல இருந்ததா சொல்லப்படுது. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச நூருல்லா பிரைவேட் கம்பெனியில பெரிய போஸ்டிங்ல இருந்திருக்காரு. ஆனா அந்த கம்பெனி லாஸ்ல போனதால அவருக்கு வேலை போயிருக்கு. அதுக்கு பிறகு நூருல்லா எத்தனையோ ஆபீஸ் வாசல் ஏறியும் அவருக்கு வேலை கிடைக்கல. மனைவி அஸ்மா மட்டும்தான் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மனைவியோட உழைப்புல இருந்து சாப்பிடவான்னு அதுவே பெரிய மன வருத்தத்தை கொடுத்திருக்குது. மனைவி அஸ்மாவுக்கு வயசு 42. ஆனா 30 வயசு தான் ஆகுதுன்னு சொன்னா யார் வேணும்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்புவாங்க. காரணம் அஸ்மா அவ்வளோ இளமையா இருந்திருக்காங்க. அதனால தன்னோட மனைவி கிட்ட எந்த ஆண்களையும் பேசவே விடமாட்டாரு நூருல்லா. அதே மாதிரி அஸ்மா எங்க வெளியே போனாலும் பசை போல கூடவே ஒட்டிக்கிட்டு தான் போயிருக்காரு. ஆனாலும் பண நெருக்கடியால தான் மனைவியை ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கே அனுப்பியிருக்காரு நூருல்லா. HR வேலை பார்த்துட்டு இருந்த அஸ்மாவுக்கு வீட்டுக்கு போன பிறகும் ஆபீஸ் விஷயமா நிறைய செல்போன் அழைப்புகள் வந்திருக்குது. மனைவிக்கு ஆண்களோட பேர்ல நிறைய போன் கால் வந்ததை பார்த்த நூருல்லா பயங்கரமா டென்ஷன் ஆகியிருக்காரு. எதுக்காக இவங்கெல்லாம் உனக்கு போன் பண்றாங்க? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகும் போன் தானா? அதுக்கு ஏன் வீட்டுக்கு வரணும்? பேசாம ஆபீஸ்லயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சண்டை போட்டு ஆத்திரத்துல மனைவியை அடிச்சிருக்காரு.
இனிமே நீ வேலைக்கே போக கூடாது, அதையும் மீறி போனா நடக்கிறதே வேறன்னு சொல்லியிருக்காரு. ஆனா சண்டை நடந்த மறுநாள் எதுவுமே நடக்காத மாதிரி அஸ்மா வழக்கம் போல ஆபீஸுக்கு கிளம்பி இருக்காங்க. அது இன்னும் நூருல்லாவுக்கு சூடு ஏத்திருக்கு. ஏன் பேச்ச மீறி நீ வேலைக்கு போறியா? அப்படி உனக்கு அங்க யார் இருக்கா? யாருக்காக இப்படி சீவி சிங்காரிச்சுக்கிட்டு போறன்னு மனைவிய பேசக்கூடாத வார்த்தைகளால பேசியிருக்காரு. கணவன் பேசின வார்த்தைகளை கேட்டு மனமுடைஞ்சு போன அஸ்மா வேலைக்கு போகாம லீவு போட்டிருக்காங்க. அப்பவும் சும்மா விடாம குடிச்சிட்டு அஸ்மாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஆத்திரம் தீராம வீட்டுல இருந்த சுத்தியலை எடுத்து அஸ்மா தலையில ஓங்கி அடிச்சிருக்காரு. அதுல நிலை குலைஞ்ச அஸ்மா அங்கேயே சரிஞ்சு விழுந்து உயிரிழந்துட்டாங்க. வேலை போன விரக்தி ஒரு பக்கம், மனைவியோட உழைப்புல சாப்பிடுறமே அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை மறுபக்கம், கூடவே அழகான மனைவி கிட்ட யாரும் நெருங்க கூடாதுங்கிற சந்தேக புத்தி அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கி இருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு